ஹலோ காய்ஸ், வெளிச்சமா இல்லை, வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து பார்ட் 3. இப்போ தான் அந்த போட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். இல்லைன்னா போய் பாருங்கள். இப்போ என்னென்னா, இன்னொரு சிட்டி ஓல்ட் டவுன் ஒன்று இருக்குது யூரோப் டவுன், அது ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்தது இன்னொரு ஐலாண்டு ஒன்று இருக்குது, அதில் நடந்தே போகிற மாதிரி இருக்கும். ஐலாண்டை க்ராஸ் பண்ணுறது அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோலாம் இருக்குது, பாருங்கள். லெட்ஸ் கோ டு த வீடியோ. இது ஒரு சிட்டி சென்ட்ரு. டாய்லெட் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுருக்குறோம். ஒரு டாய்லெட் கிடச்ச மாதிரி தெரில. எனக்கு அவ்வளோ அர்ஜெண்ட்டாக வருது, டாய்லெட்டு இல்லை. என்னத்தை யூரோப்புங்க, துபாய் வந்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது, இப்போ மெட்ரோ ஸ்டேஷனில் டாய்லெட் இருக்குது, எல்லா இடத்துலையும் டாய்லெட் இருக்குது. பட் இங்கே டாய்லெட் இல்லை. வெரி பேட். நம்ம தூரம் வந்து இங்கே சாப்பாடை நம்ம காமிக்கவே இல்லை. ஷவர்மா ஷாப் இங்கே உள்ளது. அப்புறம் சிக்கன்னும் போர்க்கு நிறைய இருக்கும். இங்கே இந்த கட்டில் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் போர்க்கு இருக்குது. லாஸ்ட் வீக் இப்போ நேற்று நைட்டு போர்க்கு சாப்பிட்ருந்தேன். இப்போது சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். எங்கே போனாலும் இந்த எங்கே போனாலும் பீர் இருக்கும். இது தண்ணிக்கு பதிலாக பீரை தான் சாப்பிடுவீங்க. தண்ணியும் இருக்குது, எல்லோரும் இங்கே பீரை தான். டென்ஷன் ஆனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, போட்டாலும் சரி, பீர் தான். அந்த கடையிலேருந்து ஷவர்மா சாப்பிட்டேன். சாப்பிட்ட இதில் மறந்துட்டேன் வீடியோ எடுக்க. இன்னொரு கடையில் வந்து பீஸா சாப்பிட வந்திருக்கிறேன் பக்கத்தில். இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ், அது சொல்கிறேன் அந்த என்ன கதைன்னு. இந்த பீஸாவை சாப்பிடு. இதுதான் இருக்கையிலே வெரி ஓல்டு சிட்டி, அது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், இங்கெல்லாம் ஒரு இடம் வாங்கணுன்னா பல கோடி கொடுக்கணும், அப்போ தான் வாங்க முடியும். எல்லாம் வாங்க முடியாது. நம்ம இங்கே வந்து ஒரு சிறிய வீடை தான் ஆனால் அந்த வீட்டை ரினோவேட் பண்ணுறான், மேலே கூரை தான் போடுறான். அதுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அதில் எழுதி வச்சுருக்குறாங்க எல்லாமே. எங்கே இருக்குது வீடு, ஸ்ட்ரீட்டு? மொத்த கடை இந்த சைடில் வா. மொத்த கடையும் மொத்த ஸ்ட்ரீட்லேயும் கடை போட்டு வச்சுருக்குறாங்க. இது ஏதோ மேரேஜ் போல் இருக்குது, டெக்கரேட் பண்ணிட்டுருக்கானுங்க. ஒயின் ட்ரிங்க். அரைவ்டுன்னு போட்டிருக்கோம். அப்போ இதுதான் இந்த இருக்குல்ல, இந்த இதுதான் இருக்கையிலேயே ரொம்ப பழமையான இடம், இந்த கண்ட்ரியோட பழமையான சிட்டி. அதே பெயிண்ட்டு கலரு எல்லாம் வச்சு அதுவே பண்ணிகிட்ருக்குறானுங்க இல்லையா? இதுக்கு தான் இந்த சைடு வர சொன்னேன். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு போட்டுருக்கணும். சரி, ஓகே. இப்போ என்னென்னா, இந்த கண்ட்ரியில் சன்செட் ஆகிறது வந்து 8:45 ஈவினிங், நைட்டு தான் ஆகும் சன்செட்டே. இப்போ சமயம் வந்துட்டு 8:20. 8:20 இங்கே வருங்க. வெயில் வெளிச்சத்து பார்த்தீங்களா? 8:20. 8:20 ஆகு, இன்னும் இருட்டலை டைமு. நம்ம ஊருக்கும் இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு டைமு? 4 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் இந்தியாவுக்கும். இங்கே துபாய்க்கும் இங்கே 3 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ், 2.5 ஹவர்ஸ். வண்டி சரியா நடந்து வந்தோம். அந்த பையன் எப்படி அதுக்கு மேலே வந்துட்டு இங்கே ஏறி இருப்பான். நான் சிட்டி நல்ல இருட்டாகும் போகுது. 9 மணிக்குள்ளே ஒரு பிளேஸுக்கு போகணும். இங்கேருந்து அது ஒரு ஐலண்டு,
அங்கேயும் முடிச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம். 1.5 hours இருக்குது. சரி போய் அங்கே போய் பார்ப்போம். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 5. நேற்று சொல்லியிருப்பேன் ஒரு ஐலாண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில். அது ஐலாண்டு வர முடியல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் லேட்டும் ஆகிடுச்சி. அப்புறம் இன்னைக்கு காலைல அது பக்கத்துலேயே வேறு ஒரு இடத்துல ஒரு 1.5 hours தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அங்கேயே படுத்து. இது பேர், இந்த ஊர் பேர்னா மெருட் தான். மெருட்டுன்னு ஒரு சிட்டி. இது இருக்கிறதுலேயும் இன்னொரு பழைய சிட்டி. இங்கே எப்படின்னா வீடு எல்லாமே ஒரே மாடல் தான் இருக்குன்னு பாருங்கள். பேக்கில் தெரியுதா விண்டோஸ் எல்லாமே. வீடு எல்லாமே நிறைய விண்டோஸ் எல்லாம். இதுதான் இங்கே உள்ள ஃபேமஸ் ஐகான். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். என்னங்களா இங்கே எல்லாம் மலையில் ஒவ்வொரு லேயராக வீடு இருக்கும். அப்புறம் இந்த பிரிட்ஜ் தான், இது முன்னாடியே கட்டின பிரிட்ஜு. எல்லாருமே காமன் குவைட்டு, அதே மாதிரி சிட்டி மாதிரி பரபரான்னு இல்லாமல் நார்மலாக இருக்கிறாங்க. இந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கு தான் செம்ம அழகாக இருக்குது இல்லை? விண்டோ இருக்கிறது தான் இங்கே ஃபேமஸ். இங்கே ஒரு ரூமில் 10 விண்டோ இருக்கும். சுற்றி ரைட் சைடு லெஃப்ட் சைடு இது 360 டிகிரியில் இருக்கும். ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு அந்த வீட்டில் மேலே விண்டோ கீழே விண்டோ எல்லா இடத்துலையும் இருக்கு பாருங்கள். சைடில் மேலே இந்த வீடு எல்லாமே அப்படி ஒரே மாடல் டைப்பில் தான் வச்சுருப்பாங்க. இது எல்லாம் இது நம்ம வண்டி. இனி போக வேண்டியதான், ஏர்போர்ட் போகணும். டைம் ஆகிடுச்சு. இந்த மலை எல்லாமே ஸ்னோவாக இருக்கக்கூடிய டைம். இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ட் வேறு இருக்குது. இதுக்கு மேலே இது போகலாம். ஆனால் அந்தளவு நார்மல் ஃபோர்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? இந்த ரிவரில் தான் ஃபோட்டிங் பண்ணுவாங்க. அப்போனா ஃபோட்டிங் தானே அது பேர், ரிவர் ராஃப்டிங். ரிவர் ராஃப்டிங் பண்ணுவாங்க இந்த ரிவரில். இப்போ தான் 2 போட்டை கொண்டு வந்தாங்க. அப்படியே சூப்பராக இருக்குது இடம். போமா ஏர்போர்ட்டுக்கு. இனி ஏர்போர்ட்டு போக வேண்டியதான். இதுலேருந்து நிறைய ஏர்போர்ட் போக வேண்டியிருக்கு. நீ அங்கேருந்து டிரானா ஏர்போர்ட்டு அல்பேனியாவில், அப்புறம் அங்கேருந்து டர்க்கி போகணும். அப்புறம் டர்க்கியில் ஒரு 5 மணி நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் துபாய் ஃப்ளைட்டு. சரி ஓகே, நாங்கள் அப்படி கிளம்புறோம். போகிற வழியில் வேறு ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா கவக்கலாம் இல்லையா? டடா. இப்போ வந்திருக்கிறது தான் இந்த பிரிட்ஜ் தான் மெயின் இடம். துங்கு பாலம் இங்கே உள்ளது. இதில் என்ன இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வீடு இடம். இந்த இடம் தான் இருக்கையிலே ஃபேமஸான இடம். ஏன்னா ஒரே இடத்துல ஒரே ஸ்ட்ரக்சரு இருக்கும். அதனால் எவ்வளோ விண்டோஸ். இது நான் இதில் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரோட்டில் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். டக்குன்னு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதான். யார்ட்டையா ஒரு ஆள்கிட்ட சொல்லி 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இதில் நின்று எடுத்தால் ஃபோட்டோ நல்லாயிருக்கும் இல்லையா? இதான் இருக்கு இந்த ஊர்லேயே ஐகான் பழைய. இதான் ஹிஸ்டரி இங்கே உள்ளது. இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. இந்த ஒரு சிட்டி ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்திருக்கு. இதில் நின்று எடுக்கலாமா ஃபோட்டோ? அப்படி இருக்கு பாருங்க. டிக் டிக் டிக். இது இந்த பிரிட்ஜு. 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு 2ஆ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ரோடு எல்லாமே இந்த கல்லில் போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இடிஞ்சு போனது தான் தார் ரோட்டுக்கு வந்துருக்காங்க. பழைய இடம் எல்லாமே கல்லில் தான் இருக்குது. அது யூரோப்பியன் ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ரோடு எல்லாமே கல்லில் வச்சுருப்பாங்க, கருங்கல்லில். எப்போ வேணாலுமே டேமேஜ் ஆகாது. நிறைய ஹோட்டலு பாரு இங்கே எல்லாமே ரெஸ்டோ பாராட்ட தான் இருக்குது. ஹோட்டல் வித் பார். அண்ட் எல்லா இடத்துலையும் பார்க்கிங். எல்லா இடத்துக்கும் பார்க்கிங் ஃபீஸ் கட்டணும். மேக்ஸிமம் 2 யூரோ 3 யூரோ இல்லை, எல்லாமே யூரோ தான் கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ யூரோவை மொத்தமாக கலெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களோட மணி அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவாங்க, யூரோவாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இங்கே வருங்க எல்லாமே பார் வித் ரெஸ்டோ வித் பார். இந்த சைடில் இருக்கலாம்
இது டாக்ஸி ஸ்டாண்டு, இங்கே எல்லாமே இந்த ஹோட்டல்ஸு யூஸ் பண்ணுற கார் எல்லாமே பென்ஸும் ஓடி வாகனம் இதுதான் மெயினாக ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பழைய காலத்து கார் வீடுகள் இப்படியே ஒரு 300 வருஷம் இருக்கும் இந்த வீடெல்லாம் கட்டி. அப்போல்லாம் இந்த கண்ட்ரிலாம் நல்லா பெருசாக நல்லா டெவலப்பாக தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் புவர் ஆகிடுச்சு. மேரி யூரோப்பியன் இங்கேயும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டான். அவங்க ஊரில் இங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். சரி, இனி ஏர்போர்ட் போய் பார்க்கலாமா? இந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கிக்கி கிக்கி கிக்கின்னு சவுண்டு மட்டும் நிறைய இருக்கு. சீவிடு, ஏன்னா காடு நிறையா இருக்குல்ல, ஃபாரஸ்ட் ஏரியா. காடு இருக்கனால எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு மாதிரி சவுண்டாக இருக்கும் பாருங்க. கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கலாம். கிக்கி 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 இந்த நம்ம மழை பெஞ்சா சவுண்டு இருக்குல்ல ஊரில், அது மாதிரி இங்கே விட்டில் வந்து நிறைய இருக்கு. நிறைய அட்வென்ச்சர் ட்ரிப்பும் இருக்குது. அந்த ரோடு பைக்கு, அந்த ராஃப்டிங்கு, அதுக்காக திடீர்னு டவர்லாம் போகுது, திடீர்னு டவர் இருக்குது. நீங்கள் அந்தளவு டவர் மோசம் இல்லை, கிடச்சிருக்கு. ஐலண்டில் போகணுமே நமக்கு டவர் கிடச்சிருச்சு இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம லெஃப்ட் போனோம். ஐக்கான் காமிக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, இனி ஏர்போர்ட்டில் போய் பார்ப்போம். எல்லாமே ஸ்னோ இருந்த பிளேஸ். இன்னும் ஸ்னோ இருக்குது அந்த கேப்பில். ஐஸ் உருகி ஐஸ் மட்டும் இருக்கு. ஓகே, இதுதான் இங்கே உள்ள ஏர்போர்ட் வந்தாச்சு. இதுதான் ஏர்போர்ட். வண்டியை கொடுத்தாச்சு. வண்டியை பார்த்துட்டே இருந்தேன். சூடு இருக்குது, 35 டிகிரி இப்போ. எங்கள் ரெண்டக்காருக்கு மட்டும் ஒரு குழப்பம் இல்லை இல்லையா? எடுக்கிறது கொடுக்கறது, அது மாதிரி பார்கின்னா கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோ. இதுக்கு பின்னாடி தான் ஏர்போர்ட். அந்த 2 போஸ்ட் தெரிகிற இடத்துல ஏர்போர்ட் இருக்கு. அவசரமாக வாஷ்ரூம் போகவே இருக்கு. ஏசி வேற தணுப்பு வர இருந்துச்சு. ஏர்போர்ட் என்ட்ரன்ஸு. ஸோ போயிட்டு வர வேண்டியதுதான். நல்ல க்ரௌடு இருக்குது இன்றைக்கி. இப்போ ஏர்போர்ட்டு பீக் டைம்னு நினைக்கிறேன். நல்ல க்ரௌடு. உள்ளே பார்த்துட்டு போவோம். டிபார்ச்சர் தேடணும். நீங்கள் இதுதான் ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தால் இங்கே வந்து என்ன இருக்குல்ல, இந்த ரோடு ஃபுல்லாக மற்ற ஏர்போர்ட் மாதிரி இல்லை. எல்லாமே ரெண்டக்கார் இருக்குது. ஈஸியாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 40 யூரோ இல்லை 45 யூரோ ஆர் 50 60 அது மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸ்டார்டிங் 40 யூரோவில் இருக்கும். அதிலேருந்து எடுத்துக்கங்க. பர் டேக்கு. $60. எனக்கு வந்து கரெக்டாக இங்கேருந்து டர்க்கிக்கு ஃப்ளைட்டு வந்து 155. பாத்ரூம் இருந்துட்டு. ஸோ டாய்லெட்ஸ் போயிட்டு இனி போக வேண்டியதான். உள்ளே போயிட்டு 2 வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்தாச்சு. நல்ல க்ரௌடில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ஏர்போர்ட்டுக்கு. இஸ்தாம்புல் டர்க்கிக்கு போகிறது கிட்டு. முடிஞ்சு போச்சு. வருத்தத்தில் இருக்குல்ல. 2 நாள் சுற்றியாச்சு. இப்போ இந்த இதுதான் ஃப்ளைட்டு. சோபியா போக்சன் அந்த ஏர்போர்ட் தான் போகிறோம். சரி, அந்த ஏர்போர்ட்டை போயிட்டு பார்க்கலாம். எமிகிரேஷன்லாம் முடிஞ்சாச்சு. போர்டிங். இப்போ ஃப்ளைட்டுக்கு வண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுதான் ஏர்போர்ட்.
എങ്ങനെയുണ്ട് എയർപോർട്ട്? ഇവിടെ പോവാമല്ലോ, ചെക്ക് ചെയ്തിട്ട് പോവാം. சரி, 1:45 தான் ஃப்ளைட்டு, 1:55 பாப். இந்த ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். முடிஞ்சா அல்பேனியா ட்ரிப்பு. எங்கே போகிறீங்க? பாய் அல்பேனியா. நல்ல வெயில். எஸ்ஆரும் கிடையாது, புதிய ஏர்போர்ட் ஃப்ளைட் வர. ஹாய் கைஸ், ஒரு வழியாக ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ டர்க்கி ஏர்போர்ட்லேருந்து டர்க்கி டு இஸ்தாம்புல்லேருந்து ஷார்ஜா போக போகிறோம். இங்கே 5 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஃப்ளைட் டிலே 30 நிமிஷம். இனி விடிய காலில் தான் ஃப்ளைட் லேண்ட் ஆகும் ஷார்ஜாவில். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on another video. Bye bye.